தேவாமி தேவனை தேசிய ஆழத்தில் இருந்து தெரிவிக்கிறேன். இந்த மகள் கால சிந்தைக்கு ஆதாரமாக 138ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். தாவீது தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே படித்தோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். தாவீது பட்டதான துன்பம் கொஞ்சம் அல்ல. ஒரு பிரியாவாக வேண்டிய தாவீது ஒரு பிரியாவை எல்லா காரியங்களை செய்ய வேண்டிய தாவீது அவரை கொலை செய்யும்படியாக சாமுவேல் எதிராக எழுப்பி வருகிறார். அதோடு நிற்கவில்லை. அவன் அப்சலோம் அவருக்கு எதிராக எழுப்பி வருகிறார். இதனை ஜாதிய போர்கள் பெலிஸ்தியர் ஒரு பக்கம், அபலேத்தியர் ஒரு பக்கம், அவிதமாக அநேக துன்பங்களின் மத்தியில் குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை தாவீதுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. அந்த சோதனையின் மத்தியில் தாவீது சொல்கிறார், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒரு ராஜாவாய் இருந்தவர் ராஜஸ்தானம் நஷ்டப்பட்டு யோதா அந்த நதியில் கூட மன்னவாரி தலையை போட்டு அழுது கொண்டு போகும்போது தாவீதுக்கு தெரியாத மறுபடி ராஜஸ்தானம் உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் குறிக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட வேலை வந்தபோது தாவீதை தேவன் மறுபடி திருப்பி கொண்டு வருகிறார். எந்த இடத்தில் தோற்று போனேன் என்று சொன்னாரோ, எந்த இடத்தில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன் என்று சொன்னாரோ, அதே இடத்தில் தாவீதை தேவன் உயர்த்தினார். லேவியா அதனால் தான் தாவீது இந்த பகுதியை பாடுகிறார். சங்கீதம் 23:4 நான் மரணீரின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் நான் மரணீரின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் மரணீரின் பள்ளத்தாக்கை கூட மரணம் முகமுகமாய் கண்டவன் தாவீது. அந்த மரணீரின் பள்ளத்தாக்குகளில் கார்மேகம் அவரை பின்தொடர்ந்து அவருடைய பாவங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தபோதும் தாவீது சொல்கிறார், நான் மரணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் உன்னை கொண்டு போடுவதற்கு அல்ல, மாறாக உன்னை மூன்றில் கட்டும்படியா, உன்னை கட்டி எழுப்பும்படியா, உன்னை உயிர்ப்பிக்கும்படியா சில உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கிறார். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா சபைக்கு தன்மையில் 21 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு 8ஆம் அதிகாரம்
46 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாதியமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பவுல் கேட்ட கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார் என்று கேட்டு பவுலை தனிமைப்படுத்தி சொல்லல. அந்த ரோமா சபைக்குடைய சில உபத்திரவங்கள் பாடுகள் உள்ளதை ஆவியை கேட்டுக்கொண்டு சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பு உடைய உபத்திரவம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை அகற்றாது, மாறாக கிறிஸ்துவுக்கு அவரை ஊட்ட கண்டோம். அல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு பின்வாங்கி போனா நீங்க உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. உபத்திரம் எவ்வளவு அதிகமா வருதோ, உபத்திரம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது நீ கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாய் வரப்படலாம். அல்லேலூயா. பவுல் இங்கே சொல்கிறார், உபத்திரவம் என்று சொல்கிறார். அது மனிதனால் தன்னுடைய சரீரத்தில் பட்ட உபத்திரவம். அதே அடிகள் பவுல் ஏற்றார். சீலை சாலைக்குள்ளே இருந்தார். அல்லேலூயா. அதனால் வருகிற வியாகுலம் விடுதல் உண்டா, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டா என்ற ஒரு கேள்வி உருவாகிற சில சூழ்நிலைகள் பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்த போல கிறிஸ்துவின் அன்பை அவரை பிடிக்கல. கிறிஸ்துவின் அன்பிலே அவர் வேரூன்றுகிறார். கிறிஸ்துவின் அன்பிலே தன்னை ஒன்று கூட இருக தன்னை அர்ப்பணிக்கிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாகுலமோ துன்பம் அவருடைய வாழ்க்கையில வந்தது, பசி அவருடைய வாழ்க்கையில வந்தது. சரீரத்தில் உபத்திரவம், மனிதனால் வருகிற உபத்திரவம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. பிசாசுகள் வருகிற துன்பம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. கடைசியில் சொல்லுகிற பசியோடு சொல்கிறார். சாப்பிட கூட முடியாம பட்டினி அவருடைய வாழ்க்கையை உணவிட்டது. இவ்வளவு சூழ்நிலையில பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டார். அல்லேலூயா. நாம என்ன தெய்வம்? ஆண்டவரை தேடி வந்தோம், ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணினோம், உபவாசித்தோம். இப்ப சாப்பிட கூட முடியாத வறுமை நமக்கு வந்தது. நம்ம தெய்வம், நம்ம தெய்வம் ஆண்டவரே நீர் தான் இப்படி அனுமதித்தீர் என்று கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம்னு சொல்லுங்க. தெரியும். கேட்காதவங்க எல்லாரும் சேர்ந்தால இருக்கா? அல்லேலூயா. பிரைஸ்லோ. கேட்காதவங்க சொல்லுங்க. அப்படி கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இருக்கிற இருப்பு பார்த்தப்பா, அல்லேலூயா, இருக்கிற ஆண்டவரே இப்படி செய்திருக்கிறே. சோத்ரம் சோத்ரம். பாஸ்டர் இன்றைக்கு மட்டும் ஆண்டவரை பின்பற்றினால் மற்ற எல்லோரை பார்க்கிறோம் நீ பரிதவிக்கப்பட்டவனாய் வாழ்வாய். பசி வரும்போதோ ஏழையாக கொண்டு போஷிப்பித்த கர்த்தர் போஷிப்பிக்க வல்லவருக்கு விசுவாசித்து அவருக்கு நன்மை செய்தால் இழந்தாலும் தான் தேவனை துதிப்பேன் என்ற ஆழமான விசுவாசத்தோடு இந்த பகல் நீ கிடைக்கலையானவரானா விடுதலை வந்தாலும் சரி வரட்டாலும் சரி ஆண்டவருக்காக உண்மையாக இருப்பேன். அந்த தீர்மானத்தில் தான் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாசோசோ என்று சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில்
கர்த்தரை ஏற்றுக்கொண்டதினால் எல்லாம் இழக்க வேண்டியது வந்தது. லேரியா லேரியா நான் கேட்கிறேன், ஒரு பக்கத்துல கூம்பாரமோ ஒரு நோட்டுகிறது, மறு பகுதியில ஒரு தட்டிலே அருமை ஆண்டவர் இருக்கிறார். இதுல யாரு நம்ம தெரிந்து கொள்வோம்? பணமா ஆண்டவரையா? சோதரம் சோதரம் அல்லேலூயா. பணம் தான் எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் முன்னாக வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்ல வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையிலே நாசமோசம் இருந்தது, பட்டயம் வந்தது. அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பசியை தேவைப்பட்டார் பவுல், நாசமோசத்தை ஜெயித்தார் பவுல், பட்டயம் வந்ததை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? எப்படி ஜெயித்தாரு? அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு கூறுகிற கிறிஸ்துவினால. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வரும்போது கிறிஸ்துவோடு நீ பற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது, அல்லேலூயா, வேதனை வரும்போது உன்னுடைய சாட்சி வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. கஷ்டம் வரும்போதும் வேதனை வரும்போதும் யோசிக்க தயாராகணும். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க தயாராகணும். ஜெபிக்க தயாராகணும். அப்பதான் கர்த்தர் பார்ப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னா, ஒரு வீட்டுல போக சொன்னா, அவங்க சர்ச்சை இவர் தான், இவருக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை. 3 நாள் பிள்ளைகள் அவங்களை பற்றி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், இந்த வீட்டுல போக சொன்னார். போன சொன்னாரு, நீ அவங்களுக்கு இத்தனை ரூபாய் கேளுன்னு சொன்னார். தர்மியான ஊழியக்காரர் கேட்டார். தர்மை சகோதரி உள்ள போய் புருஷனுக்கு காவலை நினைச்சாங்க. விட்டு திரும்பி வந்து சொன்னாங்க, சரி. அது சொன்ன உடனே சுவாமியானவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நீ அரிசி பானையில வச்சிருக்கிற அந்த கெட்டில இருந்து அந்த காசை எடுத்துக்கணும்னு சொன்னார். அர்த்தம் சொல்லுங்க, காசு எடுக்க சொல்லு. லேலூயா லேலூயா. முதலில் கேட்ட தயங்கிறான். ஆண்டவரே, நான் இப்படி கேட்ட பணத்துக்காக வந்ததாக சொல்லுவாங்க. அது ஆண்டவர் சொன்னார். லேலூயா. ஓடி போய் எடுத்து ஒரு கேட்டால் ஒரு நோட்டு தான் கேட்டது. ஒரு கேட்ட நோட்டு கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு சொன்னாங்க, தயவுசெய்து வாசிக்க மன்னிச்சிருக்கு. காரணம் அதற்கு கவலையில்லாமல் இருந்து நீங்கள் கவலையெல்லாம் வந்து மனப்பூர்வமா சொன்னது. அதுக்கப்புறம் அந்த சமையலுக்கு என்ன தேவை உள்ளது முதல் ஆளா செய்ய ஆரம்பிச்சாங்க. சமையல் மன்னிப்பு கேட்டு ஜெபித்தாங்க. சமையல உறுதியாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தை தலைமுறையில கர்த்தர் உயர்த்தினோம். செயல்படும்போது கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவராய்
அதே கர்த்தர் உலகில் வெற்றியை தருவார். அதே கர்த்தர் உலகில் வெற்றியை தருவார். அதே கர்த்தர் உலகில் ஜெயத்தை தருவார். அதே கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களுடைய வெறுக்கத்தை மாற்றிக் கொள்வார். உங்களுடைய கஷ்டத்தை மாற்றிக் கொள்வார். உங்களுடைய துக்கத்தை மாற்றிக் கொள்வார். என்னுடைய ஆண்டவர் தேவனுடைய கிறிஸ்துவினாலே காடுகளை பொறுத்தவர்களையும் வேதனைகளை ஜெயித்தார்கள். நீயும் வாழ்ந்தவருவா நெருங்கி போக, நீயும் வாழ்ந்தவருவா ஏறத்து போக, இந்த பாடல் தயாராக வேண்டியது தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிக்கிற குடும்பங்கள் ஒருபோதும் தோல்வியடையாது. எபிக்கிற குடும்பங்கள் ஒருபோதும் தோல்விக்கு நேரே போக தேவன் அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியம் நான் சொல்ல விட்டு போனேன். வருகிற வியாழக்கிழமை ஆமென் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்கிறோம். மத்தியானவரை பேச்சையோடு எல்லா காரியங்களும் அறிவிக்கிறோம். பேச்சுமை எல்லாரும் அந்த பெயர்ல கலந்து கொள்ளவே நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, பிரைஸ் தி லார்ட். அவர் ஆண்டவர் அவரோடு இருந்தால் வெற்றி. ஆண்டவர் அவருடைய குடும்பத்தோடு இருந்தால் வெற்றி. ஆண்டவர் நீயும் சேர்ந்து தான் போகிறாய். ஆண்டவர் சொற்படி நான் செய்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த வறுமைக்கு காரணம் என்ன? இப்பொழுது இருந்ததுக்கு காரணம் என்ன? இப்பொழுது பிரச்சனைக்கு காரணம் என்ன? நீ ஆண்டவரை தனியாய் விட்டு உன்னுடைய சுய விருப்பத்தின்படி போகிறவனியினால் சில நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சில பாட்டுகளை தேவன் அனுமதித்திருக்கிறார். அதை இந்த காலவேளையில அந்த மனித கிரி சுபாவத்தை அப்படி எரிந்தறிந்து கர்த்தர் சில உதாரணம் மூலமாய் உன்னை தட்டி இருக்கிறார். நீ உன்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்யாத, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாததால் தான் அடி, செய்யாததுனால தான் கவலை உண்டு. அதை இந்த காலவேளையில அந்த பகுதி ஆராய்ந்து செயல்படு. கர்த்தரோடு கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவிலத்தை குறித்து பேசுகிறேன். 23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தர மரண அமர்வில் அகப்பட்டவன். பவுல் சொல்கிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், கஷ்டப்பட்டவன் என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையின் மத்தியில் தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிறார் பவுல். அல்லேலூயா. பிரயாசவருக்கு மட்டுமல்ல, உன்னுடைய முன்னோர்களாய் தேவனை சேவித்த அநேக பக்தர்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே, இந்த பாதைகளின் பாதையிலே கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் அதை ஜெயித்திருக்கிறார்கள். நீயும் அதை போல ஜெயிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, அல்லேலூயா, அதிகமாய் அடிபட்டவர், காவல்பட்டவர்களே, அநேக தரம் மரணத்தில் அவதியில் அகப்பட்டவன் என்று சொல்கிறார். ஓ அல்லேலூயா. பவுலே ஆதரவு திருப்பி பதத்திருக்கிற பவுலை ஊழியத்துக்காய் போகும்போது அழித்து சித்திரவதை செய்து செத்து போகிறார்கள், போட்டு விட்டு போகிறார்கள்.
பாவிகளே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் அவருடைய போராடுகளுக்கு நீ பங்காளியாய் மாறு. அல்லேலூயா. பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அவை பாவம் அவை தலை உள்ளே இருக்கிறது போல உன்னுடைய ஜெபத்தை விட்டு உபவாசிக்கிறதை விட்டு கர்த்தருக்கு கொடுக்கிறதை விட்டுவிட்டு கர்த்தருடைய காரியங்கள் விட்டுறதை விட்டுவிட்டு நீ பின்னாடி போவாயானால் உன் காரியத்தை காண முடியாது, உன் ஆசீர்வாதத்தை காண முடியாது, உன்னுடைய உண்டான தெய்வத்தை காண முடியாது. உபத்திரவம் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, இன்று ஜெபி, இன்று ஜெபி, இன்று வேதவாசி. ஆண்டவருக்குள் உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, உன்னுடைய குடும்பத்துக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவா, உன்னுடைய தலைமுறைக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவா. இந்த மகள் உதாரணமாக சைந்தரை பேசுகிறா. சோதனைகளை மத்தியில் துவண்டு போக அல்ல, சோதனைகளை மத்தியில் பதறி போக அல்ல, சோதனைகளை மத்தியில் துவண்டு போக அல்ல. தேவனுடைய மீது அழைப்பது இந்த காலங்களிலே கர்த்தரை குறித்து விரும்புகிறா, உன் குடும்பத்தை குறித்து விரும்புகிறா. நீ கர்த்தருக்காக விருத்த கிரியல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறா. உன்னுடைய குடும்பத்தை குறித்து விரும்புகிறா, உன்னுடைய தலைமுறை குறித்து விரும்புகிறா. அப்படியானால் ஆண்டவரே இந்த கால வேளையிலே என்னுடைய வல்லமையினால் இடை கட்ட வேண்டும், உன்னுடைய வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும். யார் கண்ணை விழுகிறார்களோ, யார் அழுகிறார்களோ, அல்லேலூயா. அதனால்தான் பவுலடியார் எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் மிருதுவாயிராதென்று அறிந்து ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவராயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும் பெறுகிறவராயிருப்பீர்களாக. உபத்திரவங்களும் பாடுகளும் அல்லேலூயா அவை பிரயாசங்கள் விருதுவாய் போகாது, அது வெறுமையாய் போகாது. இந்த பாடுகளின் மத்தியில் நீங்க உறுதியுடையவராய் பாடு வருகிறதா, இன்னும் கர்த்தர் உறுதிப்படலாம். அதை உறுதிப்பட முடிகிறதா? பாடு வரும்போது போதும் ஆண்டவரை ஏறி அமைப்பாங்க. எதுக்கு இதை பார்க்க வச்சிருக்கீங்க? சிலருக்கு இப்படி கேட்டது ஆவியை நான் உணர்கிறேன். நீ ஒண்ணு கேட்டது அது தாய் இல்லடா, நீ வேணும் எதை தாய் இல்லடா, நீ வேணும் எதுக்கு இப்படி எதிர்க்கிறீங்க? கேட்கிறத விட்டு யாத்திரையாய் மறந்து அல்லேலூயா. அதனால்தான் சில அடி வருது. அல்லேலூயா. அது கிரகிக்க முடியாது. அல்லேலூயா. சரி, பிரயாசம் இருந்தாவாயினால் அறிந்து உறுதிப்பட்டவர் அன்று அசையாதவர்களாய் ஆண்டவருடைய சபையில் நிற்கணும். நீ அசையக்கூடாது, நீ ஆடி போகக்கூடாது, நீ அசையக்கூடாது. ஆண்டவருக்கு நீ எப்படி இருக்கிறாய்? ஏதோ கடமைக்கு வந்து வசனம் கேட்டு போகாது. சபையில் தீர்மானமான எல்லா காரியங்களிலும் நீ பங்கெடுக்கிறவராய் அல்லேலூயா, அல்லேலூயா. சபையுடைய செல்வம் பெருகுமான எல்லா காரியங்களிலும் நீ பங்கு வகிக்கிறவராய் காணும். சபை ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், சபையோட தேவை உன்னுடைய தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ தனி ஊழியக்கார தனி அல்ல, எல்லா ஊழியக்கார செய்யப்பட இருக்கிறவா. கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தர் நிகழ்த்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அசையாதவராய் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அசையாதவர்களாயும்
நீதியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையை கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஜெபிக்கிறது. ஆகையால் பெருகிறதே ஒழிய குறுகி போகக்கூடாது. ஒரு காலத்தில் செய்தாங்க, இப்ப குறுகி போயிருக்கிறது. ஒரு காலத்தில் ஜெபித்தாங்க, இப்ப ஜெபம் குறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சபையுடைய தேவையை சந்திச்சீங்க, இப்ப குறுகி போயிருக்கீங்க. ஒரு காரியம் சொல்லுகிறேன், நீ குடும்பக்காரர்களை கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு குடும்பத்தை உயர்த்த முடியாது. இந்த மகன் கரங்கள் துவக்க இந்த பகல் தயாராகும் போது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தலைமுறை நீ ஆசீர்வாதமாய் வருவாய். அல்லேலூயா. இதற்கு காரியம் சொல்ல விருப்பம் இல்லையா? இங்கே பேசுகிறபடியாக விரும்புகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கால கடைசியாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நாம் அசையாதவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட நம்மை தேவன் கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் நீர் அதற்கு நிபந்தப்படுத்தவையா